என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது? இந்த ஒரு டிவியில்தான் யோகாசனம் கட்டாய பாடமாக ஆண்டாண்டு காலமாக மக்களுக்கு தரப்படுகிறது. இது மக்களுக்கு தேவையான பயிற்சி, நோய் வந்தால் நீக்கக்கூடிய பயிற்சி, நோய் வராமலும் தடுக்கக்கூடிய பயிற்சி. ஆகவே தான் மக்களுக்கு பயன் தரக்கூடிய பயிற்சி. நலமுடன் வாழ வேண்டும் என்று சொன்னால், நலமுடன் வாழ்வதற்கு எந்த மெடிக்கல் ஸ்டோர்லையாவது மருந்து இருக்கா காலுங்க? நான் நலமுடன் வாழணும், எனக்கு ஒரு டேப்லெட் கொடுங்கன்னா கிடையாது. யோகாசனம் ஒன்று தான் மக்களை நலமுடன் வாழ வைக்கும், வந்த நோயை நீக்க வைக்கும். ஆகவே தான் இது நமது கலைஞர் தொலைக்காட்சியில் 15 ஆண்டு 20 ஆண்டுகளுக்கு மேலாக மக்களுக்கு தரப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நிலையில் ஜெயசக்தி பள்ளி பின்னாடத்திலிருந்து தாளாளர் யோக கலைமாமணி கவிதா சுப்பிரமணியம் யோகாசன ஆசிரியர் அன்புச்செல்வி அவர்கள் பல மாணவர்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறார்கள். தனுஷ் 5ஆம் வகுப்பு, 2 தனுஷ் இருக்காங்க உங்களுக்கு, 4ஆம் வகுப்பு, பரசுராம் 4ஆம் வகுப்பு. இவர்கள் சர்வாங்க ஆசனத்தை ஒரு சின்ன மாற்றத்தோடு ஏகபாத சர்வாங்காசனம் செய்யப்போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு முதலில் சர்வாங்காசனத்துக்கு வாருங்கள். பத்மாசனத்தை கலையுங்கள். பத்மாசனம் சர்வாங்காசனம் தானே போட சொன்னேன், டபக்குன்னு போடுதில்ல. நல்ல தூக்கு முதுக. ஏகபாத சர்வாங்காசனம். சர்வாங்காசனம் போடுறதே கடினம். அதில் ஒத்தக்கால் சர்வாங்காசனம் போடுறாங்க. ஏகபாதம்னா ஒத்தக்கால்னு அர்த்தம். சர்வ அங்கங்களையும் சீராக வேலை செய்ய வைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம் சர்வ அங்க ஆசனம். உடலில் உள்ள அத்தனை உறுப்புகளையும் சரியாக இயங்க வைக்கக்கூடிய ஆசனம். ஆகவே தான் இதற்கு நமது முனிவர்கள் சர்வாங்க ஆசனம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். பாருங்கள், மெதுவாக இந்த ஆசனத்தை இறக்குங்கள். இப்பொழுது வலது காலை மடக்கி செய்யணும். சர்வாங்காசனம் பண்ணுங்க. தூக்கு நல்ல தூக்கணும். மழை அதில் பெண்டே இருக்கக்கூடாது. இடுப்பில் வரக்கூடாது, கை முதுகில் வரணும். தூக்கணும். ஆடாமல் அசையாமல் பெருவரல் கண்ணுக்கு நேர இருக்கணும். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் 2 பேரும் முன்ன போங்கடா, முன்ன போ. நீங்கள் 2 பேரும் முன்ன போ. நீ பின்னவா, மத்தியில் இருக்க பையா பின்னவா. சரி, இப்போ அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரே பாருங்கள். அப்படியே படுங்க. இங்கே வா, நான் அங்கே போகப்படாதுன்னு இங்கே வர சொல்லியிருக்கேன். நீங்கள் அங்கேயே போறிய, ஏன் படு. இங்கே கீழே இறங்கிக்கோ. தூக்கு. நல்லா தூக்கணும். தூக்கிக்கிட்டு வலது காலை தொடையில் வைக்கணும். நல்லா தூக்கணும். தூக்கு. முதுக தூக்கணும். கண் பெருவிரலுக்கு நேர் இருக்கணும். அந்த பெருவிரல் கண் நேர் இருக்கணும். ஒற்றைக்கால் சர்வாங்காசனம். ஏற்கனவே சொல்லிட்டேன், சர்வாங்க ஆசனம்னா சர்வ அங்கங்களையும்
சீராக இயங்க வைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். எந்த உடலில் உள்ள உறுப்புகளுக்கும் நோய் வராது. அப்புறம் எதுக்கு டாக்டர்கிட்ட போனோம்? ஆகவே இந்த ஒரே ஆசனத்தை காலையிலையும் சாயங்காலமும் ஒரு 200 எண்ணிக்கை 300 எண்ணிக்கை போட்டாலே சரியாகிவிடும். நோய்வாய்ப்பட்டவர்கள் 500 எண்ணிக்கை வரைக்கும் போடலாம் இந்த ஆசனத்தை. அவர் இடது பக்கம் குறைபாடாக வலது பக்கம் குறைபாடாக பார்த்து நம்ம அந்த பக்கம் உள்ள காலை மேலே உயர்த்தி இந்த ஆசனத்தை நாம் முழுமையாக நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற நோய்களை நீக்கிக் கொள்ளலாம். மெதுவாக கிளையறக்கு அப்படியே படி. ஏன்டா திரும்புத? ஏன் திரும்புத? நான் சொன்னேன்னா தூக்கு தூக்கு. அடுத்த கால், இந்த கால் போட்டாச்சு, அந்த கால் போடு. டேய் நல்ல முதுகு, இவங்க முதுகு இப்படி வந்துடணும், இப்படி வைக்கக்கூடாது, அப்படி தூக்கணும். காலை கண்ணுக்கு நேர வை. ஆகவே சர்வ அங்கங்களுக்கும் சரியான இயங்க வைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். காலையிலும் மாலையிலும் 200 எண்ணிக்கை 300 எண்ணிக்கை போட்டு நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீக்கிக் கொள்ளலாம், நோய்கள் வராமலும் தடுத்து கொள்ளலாம். ஆகவே தான் சர்வ அங்க ஆசனம். மெதுவாக கீழே இறக்குங்கள். அங்கே போய் உட்காருங்க. பத்மாசனத்தில் 3 பேர் ஒரே லைனில் உட்காருங்க. என் அருமை பெரியவர்களே, நமது முனிவர்கள் எத்தனை ஆசனங்களை தான் வைத்திருக்கார்கள் பாருங்கள். 84 lakhs ஆஃப் ஆசனாஸ். அதில் எதை வேணால் நம்ம எடுத்து படிக்கலாம். நமக்கு ஏற்பட்டிருக்கிற நோய்களை நீக்கிக் கொள்ளலாம். டாக்டரிடம் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. நமக்கு நாமே டாக்டராக மாறிக்கொள்ளலாம். ஆகவே தான் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காலமெல்லாம் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. மக்கள் பார்க்கிறார்கள், பயன்பெறுகிறார்கள். ஆகவே நாம் மனிதர்கள் எல்லோரும், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை, இந்த மாதிரியான ஆசனங்களை அனுதினமும் போட்டு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை அடைய வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டியப்பன். வணக்கம்.